ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிற நாம் மாற்றங்களை எப்படி கொண்டு வரலாம், மாற்றம் எதன் அடிப்படையிலே வருகிறது என்று சொல்லி கடந்த நாட்களில் நாம் தேவனுடைய செய்தியை கேட்டோம். இந்த நாளிலும் கூட மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழகான அற்புதமான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ராமேன் சொல்லுங்களேன், அல்லேலூயா. எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஒரு அழகான வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையை நாம் வாழும்போது அந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் 3 காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறான், தேவனுடைய பிரியம் என்னது என்று அறிந்து கொள்ளுகிறான், தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை ஒரு மனிதனால் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த மாற்றத்தை நாம் எப்படி கொண்டு வர முடியும் என்று சொன்னால், நம்முடைய எண்ணங்களை கொண்டு மாற்றங்களை கொண்டு வர முடியும். நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, நம்முடைய எண்ணங்கள் தேவனுடைய பார்வையில் நம்முடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை நாம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பல முயற்சிகளை எடுக்கிறோம். ஆனா எடுக்கிற முயற்சி எல்லாமே எதில் போய் முடிகிறது? தோல்வியில் முடிகிறது. அதற்கு காரணம் என்ன? நாம் எடுக்கிறதான எண்ணங்கள். போன வாரத்துல நாம் பார்த்தோம், நம்முடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அதன் அடிப்படையில தான் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறது அப்படின்னா அது உருமாற்றம் அடைகிறது என்று சொல்லி நான் பார்த்த நீதிமொழிகள் 4வது அதிகாரத்துல 23வது வசனத்துல, be careful how you think, your life is shaped by your thought. நம்முடைய எண்ணத்தினாலதான் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா மாற்றப்படுகிறது. ராமேன் சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்போ எண்ணம் ரொம்ப முக்கியம். இந்த நாளில் மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை என்கிற தலைப்பில் தேவனுடைய செய்தியை நான் கொண்டு வருகிறேன். தேங்க்யூ லார்ட். மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை என்றால் என்ன? இந்த மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையை அடைந்தவர்கள் யார்? இந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் மிக அழகாக அங்கே பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். ரோமர் எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரை வாசிக்கும் போது முதல் வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ராமேன் சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அந்த மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலாவது உங்களுடைய சரீரத்தை யாருக்கு ஒப்பு கொடுக்கணுமா? தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது, இந்த பிரபஞ்சத்திற்கு, 2வது வசனம், இந்த பிரபஞ்சத்திற்கு என்ன செய்யக்கூடாது? ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. 3வது வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் தன்னை குறித்து எப்படி எண்ணக்கூடாதா? மிஞ்சி எண்ணாமல் அவன் எப்படி இருக்கணும்? தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மறுபடியும் சொல்றேன், மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையை ஒரு மனிதன் வாழ வேண்டுமையானால் அவன் 3 காரியங்களை அவன் செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். முதலாவது சொன்னேன், அவன் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். இரண்டாவது, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. அதாவது do not copy the world. இந்த உலகத்தை நம்மளோடு கூட இருக்கிற ஜனங்கள் செய்கிறவைகளை நாம் காப்பி பண்ணக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது, நாம் தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாயிருக்க வேண்டும். இந்த 3 காரியத்தையும் நாம் செய்யும் பொழுது 3 காரியத்தை நம்ம வாழ்க்கையில் அறிந்து கொள்ள முடியும். என்ன காரியம்? முதலாவது,
தேவனுடைய நன்மை என்ன, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிறதான நன்மை என்ன என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். மறுபடியும் சொல்றேன், தேவனால் அறிந்து கொள்ள முடியும் என்கிறது மாத்திரமல்ல, அந்த நன்மையை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு பிரியமான அல்லது தேவன் விரும்புகிற வாழ்க்கையை. கடந்த நாட்கள்ல நாம் பார்த்தோம், தேவன் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழகான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அந்த அழகான வாழ்க்கையை நாம் வாழும்போது தேவன் என்ன செய்கிறார்? அந்த வாழ்க்கையில பிரியப்படுகிறார். மூன்றாவது, glory to God, நம்முடைய வாழ்க்கையை குறித்ததான தேவ சித்தம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். 3 காரியம் சொன்னேன். இந்த 3 காரியத்தையும் நாம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, நான் நம்பணும், வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிற வார்த்தை என்ன? உங்களை நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரண்டர் பண்ணாதான் பாருங்க என்ன செய்ய முடியும்? மாற்றத்தை கொண்டு வர முடியும். நம்முடைய வாழ்க்கை மறுரூபம் அடைய முடியும். என்ன செய்யணுங்க? நம்முடைய வாழ்க்கையை மாற்றத்திற்கு சரண்டர் பண்ணிடணும். ஏன்னா நம்ம சிஸ்டம் தோல்வி அடைந்துருச்சு. ஏதோ ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வர வேண்டுமே, ஆனால் நம்ம என்ன செய்யணுங்க? அந்த மாற்றத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா, வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் யார் அல்ல? உலகத்தார் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. மறுபடியும் சொல்றேன், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் யாரா இருக்கிறார்? இந்த உலகத்தை சொல்லுங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் யாரு? யாரை குறித்து சொல்லுது? இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவை அறிந்தவர்கள் யாரா? அவர்கள் உலகத்தார் அல்ல. Glory to God. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து, தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து இந்த பூமியில இருந்தார். இந்த பூமியில மனிதனை போல வாழ்ந்தார். ஆனா அவர் வாழ்ந்தது இந்த பூமியில இருந்தாலும், அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணினார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து மக்களுக்கு விளக்கி காண்பித்தார். நாம் இந்த உலகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல என்பதை அவர் என்ன செய்தார் தெரியுமா? விளக்கி காண்பித்தார். Glory to God. வேதம் மிக தெளிவா சொல்லுதுங்க, இந்த உலகம், நாம் இந்த உலகத்திற்கு சார்ந்தவர்கள் அல்ல. இரண்டாவது, இந்த உலகம் யாரா இருக்கிறா அப்படின்னா, சாத்தான் இந்த உலகத்தினுடைய தேவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஏன் வாசிங்க அந்த வசனத்தை, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் யாருங்க? அப்ப இந்த பிரபஞ்சத்துல யாரு இருக்கிறா அப்படின்னா சாத்தான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் இந்த உலகத்தின் தேவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவரே சொல்றாரு பாருங்க, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாருங்க? இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். 1 யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது வாசித்து பாருங்க, அங்க வேதம் சொல்லுகிறது, இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கானுக்குள் என்ன செய்கிறதா? கிடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோமே. இந்த உலகம் எங்க கிடக்கிறது? சொல்லுங்க. பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது.
இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனம். உலகமும் அதன் இச்சைகளும் ஒளிந்து போவும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றைக்கு என்ன செய்வான் சொல்லுங்க, நிலைத்திருப்பா. அப்ப அந்த உலகமும் இந்த உலகத்தின் இச்சைகளும் என்ன செய்யணும் போட்டிருக்கு, ஒளிந்து போகும். அதே 2வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் என்ன செய்யாதீங்க, அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் என்ன இல்லைங்க சொல்லுங்க, என்ன இல்லைங்க, பிதாவின் அன்பு இல்லை. அப்ப ஏன் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்று சொல்லுகிறார்? இந்த உலகம் நம்மளுடையது அல்ல, நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. இந்த உலகத்திற்கு என்று ஒரு தேவன் இருக்கிறான், இந்த உலகத்திற்கென்று ஒரு அதிபதி இருக்கிறான். இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனால் நிறைந்திருக்கிறது. இந்த உலகத்தில் தேவனுடைய அன்பு இல்லை. Glory to God. இந்த உலகத்தை நேசிக்கிறவனிடத்துல என்ன இல்லைங்க, பிதாவினுடைய அன்பு இல்லை. அதனாலதான் வேதம் சொல்லுது, எப்பா இந்த உலகம் முழுவதையும் Glory to God, நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன்னுடைய ஜீவனை நீ நஷ்டப்படுத்தினா உனக்கு என்ன லாபம்? எது கெட்டு போகுது? என்னுடைய வாழ்க்கை கெட்டு போகுது. நீ உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தலாம் சார், உன் வாழ்க்கையில அற்புதம் இல்லையே, சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, ஆதாயப்படுத்தி என்ன பிரயோஜனம்? Glory to God. மறுபடியும் சொல்றேன், இந்த உலகம் வேதம் தெளிவா சொல்லுது அழிந்து போகக்கூடியது. இந்த உலகத்தின் இச்சைகள் என்ன செய்யக்கூடியதுங்க, அழிந்து போகக்கூடியது. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, இந்த உலகம் நம்ம என்ன செய்யாது அப்படின்னா தேவனுடைய திட்டத்தில் நம்மை வாழ விடாது. 4வது, நம்முடைய சாட்சியின் வாழ்க்கையை இந்த உலகம் என்ன செய்யுதுன்னு தெரியுமா, அழிச்சிடும். இந்த உலகம் என்ன செய்யறோம், சாட்சியினுடைய வாழ்க்கையை அது அழித்து விடும். நம்மளை என்ன செய்ய விடாது அப்படின்னா பரிசுத்தமாய் அது வாழ விடாது. அதனால தாங்க வேதம் சொல்லுகிறது, உங்கள் மனம் புதிதாகிறதுனால, உங்களுடைய மனம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, உங்களுடைய மனம் புதிதாகிறதுனால நீங்க என்ன செய்யப்படுகிறீங்க, மறுரூபம் அடைகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிக்கணும், இந்த மறுரூபமாக்கப்படுதல் என்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையா இருக்கிறது. இயேசு தன்னுடைய வாழ்க்கையில அவர் வாழ்ந்தபோது அவர் 3 பேரையும் அழைத்து எங்க கூட்டு போறார், ஜெபம் பண்ணும்படி மலைக்கு கொண்டு போகிறார். அவர் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது மறுரூபம் அடைவதை அவரோடு கூட இருந்த பேதுரு, யோவான் என்ன செய்கிறார்கள், பார்க்கிறார்கள். சரியா, நல்ல கவனிங்க. அது எதை குறித்து ஆண்டவர் அந்த காட்சியை சொல்றார் அப்படின்னா, எருசலேமில் தாம் மரிக்க போவதற்கு முன்பதாக மனுஷகுமாரன் இப்படி மரிப்பார் என்று அவர்களுக்கு என்ன செய்தார், தான் உயிரோடு இருக்கும் பொழுதே தன்னுடைய மரணத்தை குறித்து, மறுரூபம் ஆவதை குறித்து அவர் என்ன செய்தார், காண்பித்து கொடுத்தார். என அன்பானவர்களே, இந்த மாற்றம் என்கிற ஒரு பகுதி அல்லது மறுரூபமாகுதல் என்கிற வார்த்தையை நீங்க பார்க்கும் பொழுது மெட்மார்போசியஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொன்னா, ஒரு சாதாரண ஒரு கம்பளி பூச்சி அது தன்னை என்ன செய்கிறது தெரியுமா, மாற்றிக்கொள்ளுகிறது. ஒரு தேரை அது என்ன செய்கிறது, தன்னுடைய உருவத்தை ஒரு தவளையாக தன்னைத்தானே அது என்ன செய்கிறது, மாற்றிக்கொள்ளுகிறது. அந்த பட்டாம்பூச்சியை நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா, அது தன்னுடைய வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை அடைவதற்கு 4 நிலைகளை அது என்ன செய்கிறது தெரியுமா,
கையாளுகிறது. எத்தனை நிலை? 4 ஸ்டேஜில் அது தன்னுடைய மாற்றத்தை அது கொண்டு வருகிறது. தன்னுடைய வாழ்க்கையை அதற்குள் மறைந்திருக்கிற, நல்ல கவனிங்க, அந்த கம்பளி பூச்சியா இருக்கும்போது அது யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்கல்ல. அது ஒரு அருவருப்பா தெரியும். ஆனா அது வண்ணத்து பூச்சாய் மாறும் பொழுது அது எல்லாராலையும் விரும்பப்படுகிற, அதை பிடித்து பிள்ளைங்க விளையாடக்கூடிய, அதை ரசிக்கக்கூடிய ஒரு நபராய் எல்லாராலும் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை அது என்ன செய்கிறது, வாழ தன்னை மாற்றிக்கொள்ளுகிறது. அதனுடைய மாற்றத்திற்கு நீங்க கவனிக்கும் போது அது என்ன செய்கிறது தெரியுமா? 4 நிலைகள்னு சொன்னேன். முதலாவது அது என்ன செய்யுமா, ஒரு இலையின் மேல் அது முட்டைகளை இடும். இப்ப பாருங்க, அந்த முட்டையிலிருந்து அந்த என்ன செய்கிறது, அது உருமாற்றம் அடைந்து கம்பளி புழுக்களாக, பூச்சாக அது என்ன செய்யுது, மாற்றம் எடுக்கிறது. அந்த கம்பளி பூச்சாய் மாறின உடனே அது 3வது அடுத்த நிலைக்கு தன்னை மாற்றிக்கொள்வதற்கு அது என்ன செய்யுமா, நல்ல சாப்பிடும். என்ன செய்யும்? நல்ல, சொல்லுங்க, நல்ல சாப்பிடும். அந்த இலையில உட்கார்ந்து இருந்து அந்த இலையில இருக்கிற பச்சையா இருக்கிற எல்லாவற்றையும் அது நல்ல சாப்பிடுமா. அது வேலையே என்ன வேலை தெரியுமா? சாப்பிடுற வேலை. என்ன வேலை சொல்லுங்க? என்ன வேலை? சாப்பிட்ற வேலை. நம்மளும் அதை தான் செய்கிறோம்ல. நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்குறோம். எப்படி மாற்றம் வரும்? வராது. அது எதற்காக சாப்பிடுது அப்படின்னு சொன்னா, அது நல்லா சாப்பிட்டுட்டு தன்னுடைய சரீரத்தை அது என்ன செய்யுமா, அப்படி ஒரு மாற்றத்திற்குள்ளாக ஒரு ஒடுக்கத்தை கொடுக்குமா. அது நம்ம பாஷையில சொன்னா எக்ஸசைஸ். அது சாப்பிட்டுட்டு நல்ல தன்னுடைய சரீரத்தை நல்ல ஒரு நிலையில வருவதற்கு அது என்ன செய்யுமா, அதனுடைய ஸ்கின் எல்லாம் லேயர் எல்லாம் அது அப்படியே என்ன செய்யுமா, நல்ல கட்டியா ஒரு திக்குள்ள ஒரு உயிரினமாய் கடந்து வருமா. நல்ல சாப்பிடும். நல்ல சாப்பிட்டுட்டு என்ன செய்யும், அது ஒரு அசைவு கொடுக்குது. அது எதற்காக அப்படின்னு சொன்னா, நல்ல அதற்கு மேல ஒரு நல்ல ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது. இப்ப நல்ல கவனிங்க, அந்த சரீரம் வந்ததற்கு பிற்பாடு அந்த பூச்சி என்ன செய்கிறது தெரியுமா, தன்னை சுற்றிலும் அந்த இலையெல்லாம் சாப்பிட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த மீதி இருக்கிற அந்த குச்சிகளை, அந்த இலையில் இருக்கிற அந்த பகுதியை கொண்டு அது வாழ்வதற்கு தேவையான ஒரு கூட்டை அது தானாகவே அமைத்து கொள்ளுகிறது. நல்ல கவனிங்க, அந்த கூற்றுக்குள்ள இருந்த அந்த பூச்சி ஒரு குறிப்பிட்ட காலம், அதாவது 2 to 5 மாதம் என்று கணக்கிடப்படுகிறது. எதற்காக? சில பூச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மாசத்திலேயே பறக்க ஆரம்பிச்சிடும். அது சூழ்நிலையின் அந்த வெப்ப நிலைக்கு மாறாக அது என்ன செய்கிறது, மாற்றத்தை அது ஏற்படுத்தி கொள்ளுகிறது. நல்ல கவனிங்க, இப்போ அதற்கு உள்ள இருந்து அது உருமாற்றம், அது தன்னுடைய வாழ்க்கையில என்ன கொண்டு வருது அப்படின்னா, ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. தன்னைத்தானே என்ன செய்துங்க, மாற்றி கொள்ளுகிறது. இப்போ அது வெளியே வரணும். இப்போ தன்னுடைய உருவ மாற்றம் அடைந்த உடனே அது வெளியே வருவதற்கு என்ன செய்யுமா, முயற்சி செய்யுமா. இப்போ அந்த முயற்சி செய்தா அதால வெளியே என்ன செய்ய முடியாதுங்க, வர முடியாது. ஏன்? அது எதற்குள்ள இருக்கு, ஒரு கூட்டுக்குள்ள அது இருக்கிறதுனால தானாய் அது வெளியே வர முயற்சி செய்யும். நல்ல கவனிங்க, இப்போ நல்ல கவனிச்சிங்க அப்படின்னா, அது அதற்குள்ள இருந்து தன்னுடைய இறகுகளால அது முயற்சி செய்ய 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 அந்த கூட்டில் ஏதாவது ஒரு பகுதியில் கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு அப்படின்னா அது என்ன செய்திருமா, டக்குன்னு அது வெளியே வந்து பறக்க ஆரம்பிச்சிருமா. அது என்ன செய்திரும், டக்குன்னு பறக்க ஆரம்பிச்சிருமா. ஒரு நபர் ஒரு வழியா அந்த பட்டாம்பூச்சி என்ன செய்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப துடிச்சிட்டு இருக்கு. அந்த அந்த கூட்டுக்குள்ள இருந்து அதை துடிக்கிறத பார்த்துட்டு இவர் என்ன பண்ணாரா, ஐயோ இது வெளியே வர்றதுக்கு முயற்சி செய்த அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, அந்த கூட்டை இவர் என்ன செய்துட்டார் தெரியுமா, பிச்சு விட்டுட்டார். பிச்சு விட்ட உடனே பூச்சி என்ன செய்துட்டு கீழே விழுந்துருச்சு. பூச்சி என்ன செய்திருச்சு,
கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்ததால நல்ல இறகுகள் இருக்கு, ஆனா என்ன செய்ய முடியலங்க, அதால பறக்க முடியல. அதால என்ன செய்ய முடியல, பறக்க முடியல. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பகுதியை நீங்க அறிந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிற உபத்திரவங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே உங்களை மறுரூபப்படுத்துவதற்காகத்தான். நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில பகுதிகளை அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னா எதற்காக? தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படணும் என்பதற்காகத்தான் சில வியாதிகளை, சில பிரச்சனைகளை, சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். ஆனா இந்த சூழ்நிலையில நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இன்னொருவருடைய உதவியை நாம் நாடுகிறோம். மறுபடியும் சொல்றேன், அந்த பூச்சி அது தானாகவே அந்த ஸ்ட்ரகிள்ல இருந்து அது வெளியே வந்துருச்சு அப்படின்னா, அது அழகாக அதற்கு குறிக்கப்பட்ட அந்த 2 வருடங்கள், அந்த 1.5 வருடங்கள் அது என்ன செய்யுமா, நன்றாக பறந்து தான் விரும்புகிற வாழ்க்கை, glory to God, அது என்ன செய்யுது, தான் விரும்புகிற அந்த செடியில இருக்கிறதான அந்த தேன்களை அது உண்டு, அது என்ன செய்கிறது அப்படின்னா வாழ ஆரம்பிக்கிறது. அது விரும்புகிற வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறது. எதுலங்க இந்த மாற்றம் வந்துச்சு? அதனுடைய மறுரூபம் அடைந்ததுனால அந்த மாற்றத்தை அது கொண்டு வந்தது. நான் இப்படி சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை நீங்க பார்க்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னா, சார் நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள், பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா வேத வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது, அது எதற்காக தெரியுமா? அது ஒன்று உங்களை கற்றுக் கொடுக்கிறது. எதை கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னா, நீங்கள் போக வேண்டிய, நீங்கள் அடைய வேண்டிய அடுத்த நிலைக்கு நேராக உங்களை கொண்டு போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி அந்த வண்ணத்து பூச்சி தன்னுடைய வாழ்க்கையை உருமாற்றம் அடைய செய்கிறதோ, அதை போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில மறுரூபம் அடைய வேண்டுமே ஆனால் என்ன செய்யணும்? ஐயோ எனக்கு பிரச்சனை பாஸ்டர், எனக்கு போராட்டம் பாஸ்டர், எனக்கு ஒண்ணுமே முடியாது சொல்லாதீங்க. Glory to God. வேதம் சொல்லுகிறது, நாம் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் நமக்கு வேண்டிய எல்லாவற்றை என்ன செய்திருக்கிறாரா, அவர் செய்து முடித்திருக்கிறாருங்க. அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நான் பிரச்சனையில இருக்கிறேன் அப்படின்னா, இந்த பிரச்சனைக்கு முடிவை ஆண்டவர் எப்பவுமே உருவாக்கிட்டாரு. இந்த பிகினிங், நான் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே எனக்கு உண்டானவைகளை, என்னுடைய வாழ்க்கையில் என்ன தேவை என்பதை என் தேவன் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தப்பி போகக்கூடிய வழியை கர்த்தர் என்ன செய்கிறார், உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். பிரதர் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ரைட். அப்போ என்ன வேணும்? மாற்றம் வரணும். அப்படின்னா இந்த மாற்றத்தை இன்னொருவரால உங்களுக்கு கொடுக்க முடியாது. இன்னொருவரால நீங்க அந்த மாற்றத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னா, உங்களுடைய இலக்கை உங்களால என்ன செய்ய முடியாது, அடையவே முடியாது. நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம், நம்முடைய எண்ணங்கள் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கும். அதை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள நம்மளை ஒரு பாத்திரமாய் உருவாக்கி நம்முடைய இலக்கை அடைய செய்யும் அப்படின்னு சொன்னேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில எது முக்கியம் அப்படின்னா, எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். வேதம் வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும் போது வாசிங்க. 3:18. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயல் தானே என்ன செய்வோம் அப்படிமா, மகிமையின் மேல் மகிமை அடைவோம். ஹல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தையை கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினால நம்ம என்ன செய்ய முடியும், மாற்றங்களை கொண்டு வர முடியும். இங்க வேதம் சொல்லுகிறது, நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவரால், வேதம் சொல்லுகிறது,
அந்த சாயலிலும் தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன செய்வோம் சொல்லுங்க, நாம் மறுரூபம் அடைவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஜீவனுக்கு யாராய் இருக்கிறார்கள்? அந்நியராய் இருக்கிறார்கள். என்ன காரணம்? அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே, தங்களுக்குள் இருக்கிறதான அறியாமையினாலே புத்தியில் அந்தகாரப்பட்டு எதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் அப்படின்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறதான நன்மைகளை, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறதான அந்த மாற்றங்களை எதில் அறிந்து கொள்ள முடியல? எண்ணத்துல மாற்றம் அடையாததுனால. இந்த நல்ல கவனிங்களேன், இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய யாராயிருக்கிறோம்? பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி நாம் எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படல. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று நாம் என்ன செய்கிறோம்? அறிந்திருக்கிறோம். நல்ல கவனிங்க, அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் என்ன செய்யோம் அப்படின்னா மாற்றம் அடைவோம். அவர் இருக்கிற வண்ணமாகவே, அவருடைய சாயலில் நாம் மறுரூபம் ஆகக்கூடியவர்கள். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20-21. நம்முடைய குடியிருப்பு சொல்லுங்க எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக என்ன செய்வார்? சொல்லுங்க. அப்போ இந்த சரீரம், நான் மறுபடியும் சொல்றேன், நம்முடைய குடியிருப்பு இது அல்ல. நம்முடைய குடியிருப்பு இது அல்ல. நம்முடைய குடியிருப்பு பரலோகம் என்று வேதம் சொல்லுது. அப்போ அந்த பரலோகத்திற்கு நாம் போகும் பொழுது நம்முடைய சாயல் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா மாற்றப்படுகிறது. கிறிஸ்துவின் சாயலை நாம் தரித்து கொள்ளுகிறோம். வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, இந்த சரீரம் யாருடைய சரீரமாய் மாறுகிறது? கிறிஸ்துவுடைய சாயலாய் மறுரூபம் அடைகிறது. இத ஆண்டவர் ரொம்ப தெளிவா காட்டி கொடுக்கிறாரு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்துல அவர் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார்ல. குளோரிட்டுகால். வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? யோவானையும் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறுகிறார். வேதம் சொல்லுது, அவர் ஜெபம் பண்ணுகையில் அவர் முகம் என்ன செய்துச்சா? முக ரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய முகம் ரூபம் அடைந்தது. ஒரு மறுரூபம் அடைந்ததை அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? பார்க்கிறாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கை மறுரூபம் அடைவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நம்முடைய எண்ணம் ரொம்ப முக்கியம். எதனால நம்ம மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னா, நம்முடைய சரீரம் எதுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு சொன்னேன்? சத்தியத்திற்கு மட்டும்தான் ரெஸ்பாண்ட் பண்ணும். உண்மைக்கு இணங்காதவைகளுக்கு நம்முடைய சரீரம் ஒரு நாளும் என்ன செய்யாது? அது இணங்காது. உண்மைக்கு மாறாக நீங்க மாற்றத்தை கொண்டு வரலாம்னு நினைச்சீங்கன்னா அது சாத்தியமே இல்லை பிரதர். வேதம் ரொம்ப அழகா சொல்லுகிறது, அவருடைய சத்தியமே எதை கொண்டு வரும்? மாற்றத்தை கொண்டு வரும். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வசனமே சத்தியம். கர்த்தர் அந்த வசனத்தை என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா பரிசுத்தமாக்கி இருக்கிறார்.
அப்போ நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் அடைவதற்கு, நம்முடைய எண்ணங்கள் பரிசுத்தம் அடைவதற்கு எது பயன்படுத்தணுமா? தேவனுடைய வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டும். மறுபடியும் சொல்றேன், எண்ணம் ரொம்ப முக்கியம். நீங்க எதை நினைக்கிறீங்க, உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை என்னவா மாற்றுகிறது, நீங்கள் விரும்புகிற வண்ணம் மாற்றுகிறது. அதனால நல்ல எண்ணங்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்னேன். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் ரொம்ப அவசியம். ஏன் ஜெபிக்கணும்? ஆவியான ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே காண்பித்து கொடுக்கிறார். அவர் ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய வாழ்க்கையில என்ன செய்யறார் அப்படின்னா, ஒரு மறுரூபம் அடைவதை அவரோடு கூட இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் பார்த்தார்கள். 3, தேவனுடைய வார்த்தையை கொண்டு நாம் என்ன செய்ய முடியும்? மாற்றங்களை கொண்டு வர முடியும். தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு. நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் எழுதின நிருபமும் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் இவைகளையே என்ன செய்து கொண்டிருங்கள்? சிந்தித்து கொண்டிருங்கள். எதை சிந்திக்கணும்னு சொல்லுது? உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கிருத்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே என்ன செய்து கொண்டிருங்க? சிந்தித்து கொண்டிருங்கள். இவைகளை நீ சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது, உண்மையை சிந்திக்கும் பொழுது, தேவனுடைய அன்பை சிந்திக்கும் போது, ஒழுக்கம் உள்ளவைகளை நீ சிந்திக்கும் போது, நீங்க எதை சிந்திக்கிறீங்களோ, நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், கண்ட்ரோல் யுவர் தாட். உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய மனதை நீங்க என்ன செய்யணும்? கண்ட்ரோல் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய எண்ணங்கள் மாறுபடும் பொழுது, எண்ணங்களில் மாற்றம் உண்டாகும் பொழுது, அது என்ன செய்யுமா? வேற பாதையில உங்களை கொண்டு போயிடும். அதனால வேதம் சொல்லுகிறது, எது உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க? நீங்கள் சிந்தித்து கொண்டிருங்கள். காரணம், நான் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனா என்னிடத்தில் என்ன செய்யணும்னு என்ன வரமாட்டுக்கு? நன்மை செய்யணும் அப்படிங்கிற நான் விரும்புகிறேன், ஆனா நான் விரும்பாத காரியத்தை செய்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? என்னுடைய எண்ணம் சரியா இல்லை. காரணம், நான் ஒண்ணு நினைக்கிறேன், இன்னொன்னு நடக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? வேறொரு பிரமாணம் நமக்குள் இருக்கிறபடியினால். இந்த வசனத்தை வாசிக்கலாமா? Glory to God. ரோமர் எழுதின நிருபம் 7வது அதிகாரத்தை வாசிக்கலாம். ரோமர் எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 17வது வசனம் 16, 17 வாசிக்கும் போது, நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே, ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எனக்குள் தங்கி இருக்கிற, வேதம் சொல்லுது பாருங்க, நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் என்னிடத்துல ஒரு தீமையை செய்யும்படி, தீமை உண்டாகும்படி வேறொரு பிரமாணம் இருக்க நான் காண்கிறேன். என்ன இருக்குங்க? வேறொரு பிரமாணம் இருக்கிறத காண்கிறேன். அதை ரீப்ளேஸ் பண்ணுங்க, அதை எடுத்து போடுங்க. தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய சிந்தைக்கு கொண்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யுங்க? மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். எங்க வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. ரோமர் 8வது அதிகாரம் 5வது 6வது வசனத்தை வாசிக்கும் போது, மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் யாரா இருக்கிறார்களா? அவர்கள் மாமிசத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் எதை சிந்திக்கிறார்கள்? சொல்லுங்க. ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அடுத்த வார்த்தை, மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ என்ன செய்யக்கூடியது? அது ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் உள்ளதா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆவியின் சிந்தை எதை கொடுக்கிறது அப்படின்னா, ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சமாதானத்தை கொடுக்கிறது. 4வது, தேவனோடு கூட ஒரு நல்ல ஐக்கியத்தை உருவாக்கி கொள்ளுங்க. தேவனோடு கூட நீங்க வைக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் தான் உங்களுக்கு எதை கொண்டு வரும்? மாற்றத்தை கொண்டு வரும். எதை கொண்டு வரும்? மாற்றத்தை கொண்டு வரும். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், மாற்றம் தானா வராது பிரதர், சிஸ்டர். மாற்றம் தானாய் வராது. மாற்றத்தை அடைய வேண்டும் என்று இருக்கிறவர்கள் எதனால தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும்?
நம்முடைய எண்ணம் மறுரூபம் அடைகிறதுனால மட்டும்தான் எதை கொண்டு வர முடியும்? மாற்றத்தை கொண்டு வர முடியும். மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையில் காணப்படுகிறதான சத்திய வசனத்தை கொண்டு உங்களுடைய சிந்தைகளை அமைப்பதின் மூலம் எதை கொண்டு வர முடியும்? மாற்றத்தை கொண்டு வர முடியும். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பழைய சிந்தனை முறைகளை நாம் எடுத்து போட்டு, சில உண்மைக்கு இணங்காதவைகள் இருக்கும் பாருங்க, அவைகளெல்லாம் நீ மாற்றும் பொழுது நிச்சயமா சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில எதை பார்க்க முடியும்? மாற்றங்களை பார்க்க முடியும். மாற்றங்களை பார்க்க முடியும். அப்போ எது முக்கியம்? எண்ணம் ரொம்ப முக்கியம். உங்க எண்ணங்களை நீங்க கவனித்து பாருங்க. அது எதா மாறுன்னு சொன்னேன்? வார்த்தைகளாய் மாறும். உங்க வார்த்தைகளை நீங்க கவனிக்கும் போது அது உங்க செயல்களாய் மாறும். உங்க செயல்களை நீங்கள் கவனிக்கும் போது அது உங்க பழக்கமாக மாறும். உங்க பழக்கத்தை நீங்கள் கவனிக்கும் போது அது உங்களை என்னவா மாறும்? ஒரு பாத்திரமாய் மாறும். ஒரு பாத்திரத்தை நீங்கள் கவனிக்கும் போது அது உங்க லக்கை அடைய செய்யும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன சார் அப்படின்னா, உங்களுடைய எண்ணம் தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? எண்ணம். உங்க எண்ணங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். ரைட். பைபிள்ல இருந்து ஒரு சில நபர்களை மாத்திரம் நான் காண்பித்து கொடுத்து நான் செபிக்க விரும்புகிறேன். தன்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை அடைந்த அல்லது மறுரூபம் அடைந்த சில நபர்களை நான் காண்பித்து கொடுக்கிறேன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9வது அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சவுல் என்கிறதான ஒரு மனிதனை பார்க்க முடியும். இந்த சவுல், glory to God, அவனை குறித்து சொல்லும்போது அவன் கர்த்தருடைய சீசர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரிடத்திற்கு போய் அவன் என்ன செய்தான்? நிருபங்களை வாங்கி கொண்டு அவன் ஜெப ஆலயத்தில் இருக்கிறதான பிரதான ஆசாரியர்களை, வேதம் சொல்லுகிறது, இந்த மார்க்கத்தாராகிய புருஷராகிலும் ஸ்திரீகளாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை என்ன செய்யணும்? கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்கில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை என்ன செய்தானா? கேட்டு வாங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ அந்த நிருபங்களை வாங்கி அவன் தமசுக்கு நேராக அவன் கடந்து வருகிறான். அவன் பிரயாணப்பட்டு போகும் பொழுது அங்க என்ன நடக்கிறது தெரியுமா? சடுதியாய் என்ன உண்டாயிற்று? வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. இப்ப பாருங்க, அவன் எங்க போகிறான்? தேவனுடைய ஜெப ஆலயத்திற்கு கடந்து செல்லுகிறான். எதற்காக? ஜனங்களை கட்டி இழுத்து கொண்டு வரும்படி, அவர்களை உபத்திரவப்படுத்தும்படி அவன் என்ன செய்கிறான்? நிருபங்களை வாங்கி கொண்டு அவன் கடந்து போகிற வழியில நடக்கிற சம்பவம் என்ன? திடீரென்று ஒரு ஒளி அவன் மேல் பிரகாசிக்கிறது. இப்ப பாருங்க, அந்த ஒளி பிரகாசித்த உடனே அவனுடைய வாழ்க்கையில என்ன உண்டாயிட்டு தெரியுமா? அவன் கீழே விழுகிறான். அவன் என்ன செய்கிறான்? கீழே விழுகிறான். கீழே விழுந்த உடனே சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னோடு சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்கிறான். ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசிக்கிறது. இரண்டாவது என்ன வருது? ஒரு சத்தம், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார்? அவன் அறிந்திருந்தா, யாரும் இல்லை, ஒரு பிரகாசமான ஒளி என் பெயரை சொல்லி கூப்பிடுகிறார் அப்படின்னா என்னை அறிந்தவராக தான் இருக்கணும். ஆண்டவரே நீ யார் என்று கேட்கிறான். அதற்கு கர்த்தர் சொல்றாரு, எப்பா நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ துன்பப்படுத்துகிற, சொல்லுங்க, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். உடனே அவனுக்குள்ள ஒரு பெரிய பயம் வந்துச்சு. ஒரு பயம் வந்த உடனே அவன் கீழே விழுந்த உடனே கண்ணு தெரியல, ஒரு மயங்கின நிலையில இருக்கிறான். glory to God. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் சொன்ன உடனே அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா?
அவன் சொல்றான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். சவுல் அவனுடைய வாழ்க்கையை தேவனிடத்துல அவன் சரண்டர் பண்ண உடனே அடுத்த நிலை என்ன தெரியுமா? அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்கே பேசுகிறத நீங்க பார்க்க முடியும். Glory to God. அதே நேரத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அனனியாவிட்டையும் பேசுறாரு. எப்பா நீ என்ன செய்வோ, எழுந்து நேர் தெருவுக்கு போ, அங்க யூதாவின் வீட்டுல சவுல் என்னும் ஒருவனை தேடு, அவன் இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஹலோ, சாப்பிட்டுட்டு இருக்கிறானா? சொல்லுங்க. இயேசுதான் என்று அறிந்தவன், தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவன், இப்ப வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய வாழ்க்கையின் மாற்றத்திற்காக, தன்னுடைய வாழ்க்கை மறுரூபம் அடைவதற்காக சவுல் என்ன செய்தாங்க? ஜெபம் பண்ணனா. அவன் என்ன செய்தான்? ஜெபம் பண்ணனா. நல்ல கவனிங்க. ஜெபம் பண்ணுகிற யூதர்களை அவன் என்ன செய்தபடி கட்டி கொண்டு வரும்படிதான் அவன் என்ன செய்தான்? நிருபங்களை வாங்கினான். அப்ப இவன் அறிந்திருந்தான், ஜெபாலயத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஜெபம் செய்கிறார்கள். Glory to God. அப்ப இவனுக்குள்ள இந்த மாற்றத்தை அடைவதற்கு அவன் என்ன செய்துட்டு இருந்தான் தெரியுமா? அவன் ஜெபம் பண்ணனா. வேதம் சொல்லுகிறது, அனனியா வந்து சொல்லுகிறான். Glory to God. வாசிங்க 16வது வசனம். 15. நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம்பா. அவனை கொண்டு நான் என்ன செய்யணும்? ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொள்ள பாத்திரம். நீ போ, அவன் மேல நீ கைகளை வை. Glory to God. Glory to God. வேதம் சொல்லுகிறது, நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்தாவியினாலே நிரப்பும்படிக்கும் தேவன் என்ன செய்தார்? அனுப்பினார். Glory to God. சொன்ன உடனே அவன் கண்கள்ல இருந்து செதில்கள், மீன் செதில்கள் போன்றவை விழுந்தது. உடனே அவன் பார்வையடைந்தான், ஞானஸ்தானத்தை பெற்றான், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று கொஞ்ச நாள் சீசர்களோடு இருந்தான். வேதம் சொல்லுகிறது, தாமதமின்றி அவன் என்ன செய்தானா? கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். என அன்பானவர்களே, சவுளுடைய வாழ்க்கையை சொன்னேன். சவுல் மறுரூபம் அடைந்ததற்கு பிற்பாடு அவன் என்ன செய்தான்? தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்த பொழுது அவனை போல ஒரு சிறந்த அப்போஸ்தலனை நம்மளால பார்க்கவே முடியாது. நல்ல கவனிங்க. சவுலுடைய வாழ்க்கை பவுலாய் மாறுவதற்கு அவன் என்ன செய்தான் தெரியுமா? கர்த்தருடைய கரத்துல அவன் ஒப்பு கொடுத்தான். இரண்டாவது, தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு தன்னை அர்ப்பணித்தான். தன்னுடைய வாழ்க்கை இது அல்ல என்று அறிந்தபோது வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்காக அவன் என்ன செய்தான் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அவர் என்னை எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி நான் என்ன செய்கிறேன்? ஆசையோடு கூட நான் ஓடுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்களேன். கலாத்தியர் எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்காகவே தனிமையாய் விவரித்து நான் என்ன செய்தேன்? காண்பித்தேன். நான் ஓடுகிறதும் ஓடினதும் என்ன செய்யக்கூடாது? வீணாகாதபடி. கொஞ்சம் நல்ல கவனிங்க. நம்முடைய வாழ்க்கை நான் ஓடிட்டே தான் இருக்கிறோம். எதற்காக ஓடுறீங்க? தெரியல பாஸ்டர்.
நிறைய பேர் இதான் சொல்றாங்க. எதற்காக ஓடுறீங்க தெரியல. வேதம் சொல்லுது, நான் ஓடுகிறதும் ஓடினதும் என்னவாயிடக்கூடாதுப்பா சொல்லுங்க, வீணாய் போய்விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஓட்டம், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஓட்டம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு நிச்சயத்த ஓட்டமா இருந்தது. பந்தக சாலையில் ஓடுகிறவன் எதை பெற்றுக்கொள்ளணும்? அந்த பரிசை நான் பெற்றுக்கொள்ளணும், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவன் ஓடினான். Glory to God. நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை நீங்க எதிர்பார்த்து இருக்கிற நீங்க ஓடிட்டே இருக்கிறீங்க. வேதம் சொல்லுகிறது, பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுங்கள். ரெண்டாவது, தாவீதை பார்த்தீங்க அப்படின்னா, தாவீது தேவனுக்குடைய இருதயத்திற்கு ஏற்றவன்னு வேதம் சொல்லுது. தேவன் அவன் கேட்டதெல்லாம் கொடுத்தாருங்க. 2 சாமுவேல் 12வது அதிகாரத்துல தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாயிருந்தான். அவருடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனை அவமதித்தான். அதுல என்ன நடந்துச்சு தெரியுமா? துணிகரமான பாவம் செய்தான். அடுத்தவனுடைய ஒரு உயிரை கொன்று அடுத்தவனுடைய மனைவியை எடுத்து கொண்டது நிமித்தம் வேதம் சொல்லுகிறது, தேவன் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இழப்பை இழக்க செய்தான். ஐயா, ஜெபம் பண்றான், தேவனுக்கு இருதயத்திற்கு ஏற்றவன் தான். அவன் ஜெபம் கேட்கப்படல. தன்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் மாற்றிக்கொள்வதற்கு தாவீது என்ன செய்தான் தெரியுமா? தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறான். அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஏன் மாற்றத்தை பார்க்க முடியல தெரியுமா? சில தவறுகளை, சில மீறுதல்களை நாம் செய்து விடுகிறோம். அந்த மீறுதல்கள், அவன் சொல்றான், அந்த மீறுதல்கள் எப்பொழுது எனக்கு முன்பாய் வந்து நிற்கிறது, அந்த பாவம் எனக்கு முன்பா எப்பொழுது வந்து இருக்கிறது. எப்படியாவது ஜெபிக்கலான்னு போறேன், ஜெபம் பண்ண முடியல. என்ன காரணம்? மீறுதல்கள். அதை அறிக்கை செய்யும் பொழுது கட்டாயம் நான் சொல்லுவேன், உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். யோனா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரத்துல அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் போன பொழுது அங்க நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? வாசிங்க, யோனா 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க, பார்க்கலாம் சீக்கிரம். நீ எழுந்து எங்க போ? மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி. Glory to God. ஆனா யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி அவன் என்ன செய்தான் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, தர்சீசுக்கு போனா. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி உங்களுடைய விருப்பத்தின்படி, இஷ்டத்தின்படி நீங்க செய்வீங்கன்னு சொன்னா அங்க என்ன நடக்கும்? Glory to God. வேதம் சொல்லுகிறது, அங்க கப்பல் சேதம் உண்டாயிற்று. இப்போ அவன் சொல்றான், என்னை தூக்கி, நான் தாயா காரணம், என்னை தூக்கி எங்க போடுங்க? நடு கடல்ல போடுங்க, உங்க கப்பல் என்ன செய்யும்? அழகா போகுங்கிறான். யோனாவை தூக்கி போடுறாங்க. போட்ட உடனே அங்க ஏற்கனவே என்ன செய்யப்பட்டது அப்படின்னா, ஒரு மீன் ஆயத்தமா இருக்கு. Glory to God. அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, 2வது அதிகாரம் 1வது வசனத்துல, அந்த மீனின் வயிற்றிலிருந்து, மீனின், நல்ல கவனிங்க, மீனினுடைய வயிற்றிலிருந்து தன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எங்க இருந்து? அதுக்கு முன்னாடி இவன் சமூகத்தை விட்டு விலகி போனான்ல. விலகி போன போது அவனுடைய வாழ்க்கையில என்ன வந்துச்சு அப்படின்னா, ஒரு ஆபத்து வந்தது. Glory to God. இப்போ மீனின் வயிற்றிலிருந்து அவன் ஜெபிக்கிறான். வேதம் சொல்லுகிறது, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு கொடுத்தார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், அவர் என்ன செய்தாரா? என் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுதுங்க, சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே என்னை தள்ளிவிட்டீர். எங்க தள்ளிவிட்டாரா? ஆழத்துல என்னை தள்ளிவிட்டு நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் என் மேல் புரண்டு வந்தது. சகோதரா,
நான் சொல்லுவேன், அந்த மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து அவன் சந்தோஷத்தை அனுபவிக்கல, நெருக்கத்தையும் உபத்திரவத்தையும் அனுபவித்தான். அங்க மனம் திரும்புதல் உண்டாயிருச்சு. அவன் எப்போ அங்க மனம் திரும்பினானோ ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னா, மீனுக்கு கட்டளையிட்டார். மீனுக்கு சொல்லுங்க, மீனுக்கு கட்டளையிட்டான். அது யோனாவை எங்க கொண்டு விட்டது அப்படின்னா, கரையிலே கொண்டு கக்கிற்று. இப்ப மறுபடியும் இரண்டாவது முறை கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ எழுந்து எங்க போ, நினிவேக்கு போன்னு சொன்ன உடனே கீழ்ப்படிந்து போகிறான். இது முதல்லயே போயிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா, இவ்வளவு அடி வாங்க வேண்டிய சூழ்ந்து இருக்குமா? நல்ல கவனிங்க, நாம் எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கும் பொழுது நான் சொல்லுவேன், உங்க வாழ்க்கை ஒரு மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை தான் பிரதர். ஐயோ நான் கீழ்ப்படியாம போயிட்டேனே என்று நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் விரும்புகிறது எல்லாமே நீங்களும் நானும் அந்த அழகான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். இயேசுவோடு கூட இருந்த பேதுரு தாங்க, இயேசுவை நேசித்தவன் தாங்க. இயேசுவை 3 முறை மறுதலித்தான். மறுதலித்த பிற்பாடு இயேசுவுக்கு என்ன நடக்கிறதோ என்று சொல்லி பார்க்க அவன் கடந்து சென்றான். இவைகள் எல்லாம் கண்ட பேதுரு, அவனுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் கடந்து வந்தது தெரியுமா? இந்த பேதுரு அவன் மனம் திரும்பின பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையை அவன் வாழ ஆரம்பிச்சான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்துல அவன் தைரியமாய் பிரசங்கம் பண்ணுகிறான். இயேசு கிறிஸ்துவ என்ன செய்தவன், சிலுவைகளை அறைவதை கண்டவன், அவருடைய உயிர்த்தெழுதலை கண்டவன், திருஷ்டாந்தமாய் சாட்சி கொடுக்கிறான். என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு பெரிய அப்போஸ்தலனுடைய ஊழியத்தை இந்த பேதுருவால செய்ய முடிந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், உங்களுடைய மனம் திரும்புதல் தான் உங்களுடைய. நம்ம நிறைய முறை நம்மளும் பேதுருவை போல இயேசுவை மறுதலிச்சிருக்கலாம்ல எத்தனையோ சூழ்நிலைகள்ல. ஆனால் அன்னைக்கு சொல்லுவேன், நீங்க அவன் மனஸ்தாபப்பட்ட பொழுது உங்களாலையும் என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க, தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்த முடியும். கடைசியா சொல்றேன், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா, அந்த இளைய குமாரன் அவனுடைய எண்ணத்துல அவன் என்ன செய்தான், தன்னுடைய தகப்பனுடைய சொத்துக்களை அவன் வாங்கி கொண்டு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொல்லி அவன் விரும்பின வாழ்க்கையை வாழ்வதற்கு அவன் புறப்பட்டு சென்றான். வேதம் சொல்லுகிறது, அவன் சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. தன்னுடைய வாழ்க்கையில அவன் கையில இருந்த எல்லாவற்றையும் வேதம் சொல்லுது, அவன் தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி என்ன செய்தான், தன்னுடைய ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழிந்த பின்பு அந்த தேசத்துல பஞ்சம் வந்துச்சு. அவனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய குறைவு வந்துச்சு. குறைவுபட்ட போது, குறைவுனா சாதாரண குறைவு இல்லை, சாப்பாட்டுக்கு கஷ்டம். இப்ப சாப்பிடணுமே, என்ன பண்ணுவது? பன்றி மேய்க்கக்கூடிய வேலையை பார்க்கிறான். அந்த பன்றிக்கு வைக்கக்கூடிய தவிட்டுனால தன்னுடைய பசியை ஆற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவன் நினைச்சான். ஆனா அது கூட அவன் வாழ்க்கையில என்ன செய்யலைங்க, நடக்கல. கஷ்டம் வந்ததுக்கு காரணம் என்னையா? அவன் எண்ணம். தன்னால வாழ்ந்து விட முடியும். நான் ஏற்கனவே வசனத்தை காட்டி கொடுத்தேன். தன்னை தன்னுடைய எண்ணத்துல என்ன செய்யக்கூடாது, மிஞ்சி எண்ணக்கூடாதான். தன்னுடைய எண்ணத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, அவன் வயிற்றை தவிட்டினால் நிரப்ப ஆசையாயிருந்தான். இப்ப 17வது வசனத்துல வாசிச்சீங்கன்னு சொன்னா, அவன் புத்தி தெளிந்த போது, அவன் புத்தி தெளிந்த போது வேதம் சொல்லுகிறது, என் தகப்ப வீட்டுல எத்தனையோ பேருக்கு என்ன இருக்கு, பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது,
நான் ஏன் பசியினால சாகணும், நான் எழுந்து என் தகப்பனுடைய வீட்டிற்கு நான் போய், ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேன் அப்படின்னு நான் சரண்டர் ஆயிட்டேன் அப்படின்னா, glory to God, உம்முடைய மகனா இல்ல ஒரு வேலைக்காரனாவது இருந்துட்டு போயிடுறேன். எதற்காக? அப்பமாவது எனக்கு சாப்பாடு கிடைக்குமே. லிசன் லிசன், தகப்பனை விட்டு தூரமாய் போனவன் தாங்க, glory to God, அவன் எழுந்து புறப்பட்டு தன்னுடைய தகப்பன் வீட்டிற்கு வந்த பொழுது அவனுடைய வாழ்க்கை இவன் எதிர்பார்த்து வந்த வாழ்க்கை வேற. நம்ம அப்பா நிச்சயமா என்ன செய்ய மாட்டாரு, மகனா ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. ஒரு வேலைக்காரனாவது இருந்துடலாம் அப்படின்னு நினைச்சு வந்தாரு. ஆனா தூரத்துல பார்த்து தன்னுடைய தகப்பன் தன்னுடைய மகன் வருகிறதை கண்டு, ஓ glory to God, மனதுருகி அவனை ஓடி அவனை கழுத்தில் கட்டி அணைத்து கொண்டு, ஓ thank you Lord, வேதம் சொல்லுகிறது அவனை முத்தம் செய்தான். என்னுடைய மகன் வந்திருக்கிறான். அவன் சொல்றாப்பா, நான் பரத்திற்கு விரோதமாகவும் உனக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்துட்டேன். இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் யார் அல்ல, நான் பாத்திரவான் அல்ல, நான் தகுதியற்றவன். ஆண்டவர் glory to God, எப்போ நம்முடைய வாழ்க்கையை சரண்டர் பண்றோமோ, glory to God, சொல்லுங்க இன்னைக்கு, we cannot do anything Lord without God. நீங்க இல்லாம, உங்க சித்தம் இல்லாம என் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. வேதம் சொல்லுகிறது, தகப்பன் தன் ஊழியக்காரர்களை நோக்கி என்ன சொல்றானா, அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்கப்பா, அவனுக்கு என் பிள்ளைங்கிற ஒரு முத்திர மோதிரத்தை கொடுங்க, என் பிள்ளை பாதரட்சை இல்லாம இருக்கிறானே அவனுக்கு பாதரட்சைகளை கொண்டு வாங்க. வாழ்க்கை மாற்றப்பட்டுச்சா? வாழ்க்கை மாற்றப்பட்டுச்சா? அவன் அங்கேயே இருந்திருந்தான்னா இந்த வாழ்க்கையை அவன் என்ன செய்திருக்க முடியாது, திரும்ப பெற்றிருக்க முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், நாம் எப்போ எல்லாம் தேவனிடத்துல நாம் திரும்புகிறோமோ, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை இடுகிறோமோ, வேதம் சொல்லுகிறது அறிக்கை இடும் பொழுது நான் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. அவருடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை. அளவு கடந்த நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை விட ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா, மேலானவைகளை செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா. சகீவு பாருங்க, தேவன் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் என்ன செய்தான் தெரியுமா, வகை தேடினான். இயேசுவை குறித்து அறிந்திருந்தாங்க, அவரை எப்படியாயிலும் பார்த்திரணும் அப்படின்னு ஓடி ஒரு மரத்துல போய் ஏறி உட்கார்ந்து இருக்கிறான். ஜனம் யாரும் பார்த்து விடக்கூடாதுன்னு போய் ஏறி உட்கார்ந்து இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, இயேசு அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்து, சகைவே நீ சீக்கிரம் இறங்கி வா. glory to God. அவன் பார்க்கத்தான் வகை தேடனா. இயேசு எப்படி இருப்பார்? அழகா இருப்பாரா? நம்ம நினைக்கிறவனா இருப்பாரா? பார்க்க தான் வகை தேடனா. வேதம் சொல்லுது, இயேசு அந்த இடத்துல வந்து, சகைவே நீ இறங்கி வா, நான் என்ன செய்ய போகிறேன், உன் வீட்டுக்கு நான் வந்து தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் வந்து சந்தோஷத்தோடு அவரை என்ன செய்தான் தெரியுமா, அழைத்து கொண்டு போனான். இப்ப நல்ல கவனிங்க, அவருடைய வீட்டிற்கு இயேசு போன பொழுது அதை பார்த்த யாவரும் சொன்னாங்க, இவன் பாவியான மனுஷனாய் இருக்கிறானே, இவனிடத்தில் தங்குபடி இயேசு கடந்து போகிறாரு. உடனே இயேசு சொல்லலப்பா, இயேசு என்ன செய்யல, சொல்லல நீ இந்த தப்பு பண்ணிருக்கிற, நீ மனம் திரும்பு, அப்பதான் உன் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லல. மற்றவர்கள் எல்லாரும் சொன்னாங்க. இவன் என்ன செய்தான் தெரியுமா, உடனே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் ஆஸ்தியில பாதியை நான் என்ன செய்யறேன், ஏழைக்கு கொடுத்துருதேன்ப்பா. யார்ட்டையாவது நான் அநியாயமா வாங்கினது உண்டானா நான் என்ன செய்திருந்தேன், நாலத்தனையா நான் கொடுத்துருது ஆண்டவரேன்னு சொல்றான். மனம் திரும்புதல் வந்துருச்சா? மனம் திரும்புதல் வந்துருச்சா? glory to God. நல்ல கவனிங்க, ஆண்டவர் நீ மனம் திரும்பினாதான் நான் உன் வீட்டுக்கு வருவேன், மனம் திரும்பினாதான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அவன்கிட்ட சொல்லல. அவன் தன்னுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்த வேண்டும் என்று விரும்பினபடியினால
அவருடைய வாழ்க்கையில மாற்றம் கடந்து வந்து விட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அவருடைய வீட்டுக்கு போகிறாரு. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுடைய குமாரனாயிருக்கிறானே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்களுடையது பிரதர். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நம்முடையது. நாமும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கை மறுரூபம் அடையணும்னு விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளு. நீ ஆண்டவர்கிட்ட நீ ஆசையாய் கேட்கிற, நீ விரும்புகிற காரியத்தை கர்த்தர் கட்டாயம் செய்வார். கடைசி எப்படி சொல்லி முடிக்கிறேன்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மோசே எகிப்துல இருந்து அவன் வெளியே வரான். அவன் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறான். விசாரிச்சு அவனை போட்டு தள்ளிட்டான். போய் ஒளிந்து கொள்ளுகிறான். மறுநாளும் வாரான். அப்போ இவன் கொன்ன காரியம் யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிருந்தான்ல. வேதம் அப்படிதான் சொல்லுது. அவன் அங்கேயும் இங்கேயும் பார்த்து தான் அவனை என்ன செய்தான், கொலை பண்ண. அப்ப யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அங்க இருந்தவர்கள்லாம் இவன் தான் கொலை செய்தான் என்பதை அறிந்துட்டான். அறிந்த உடனே இவன் பயந்து போய் அந்த இடத்தை விட்டு அவன் என்ன செய்தான், நகர்ந்து அவன் வருகிறான். நீங்க அந்த வார்த்தையை நீங்க ரொம்ப கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அவன் யாத்திராகமோ 2வது அதிகாரத்துல பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசையை கொலை செய்ய வகை தேடினான். 15வது வசனம். சரியா? மோசையை என்ன செய்யறான், கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்திலிருந்து தப்பி ஓடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்து இருக்கிறான். இப்போ அந்த இடத்துல தன்னுடைய தகப்பனை ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்த 7 குமாரத்திகள் என்ன செய்கிறார்கள், அந்த இடத்துல வாராங்க. தண்ணி காட்டுறான். இவனும் அந்த பெண்களுக்கு உதவி செய்கிறான். நல்ல கவனிங்க, உதவி செய்கிறான். உதவி செய்த உடனே தகப்பன் கேட்குறான், நீங்க இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்தது என்ன? அப்போ நடந்த சம்பவத்தை சொன்ன மாத்திரத்துல அப்போ அந்த தகப்பன் சொல்றான், அவனை நீங்க விட்டுட்டு வந்துட்டீங்களே, அவனை எங்க கூட்டு வந்திருக்கலாம், அவனை கூட்டு வந்து ஒரு ஆகாரத்தை கொடுத்திருக்கலாமே அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் போய் அழைத்து கொண்டு வருகிறார்கள். நல்ல கவனிங்க, அவன் அந்த மனிதரிடத்துல தங்கி இருப்பதற்கு சம்மதித்தான் அப்படின்னு வேதம் சொல்லுது இல்ல. இப்போ இந்த மோசே என்ன செய்கிறான் தெரியுமா, அங்கேயே தங்கியிருந்து அந்த ஆடுகளை மேய்க்கக்கூடியவனாயிருந்தான். ரைட்? இப்போ என்ன செய்துட்டு சில நாட்கள் சென்ற பின்பு, glory to God, இப்போ என்ன நடக்கிறான் பாருங்களேன். அந்த மனுஷத்து தங்கியிருந்தா அவள் சிப்போராள் என்னும் ஒரு குமாரத்திய மோசைக்கு கொடுத்தா, அங்கேயே கல்யாணம் பண்ணி உட்கார்ந்துட்டான். ரைட்? இப்ப பாருங்க, ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும் வந்த பொழுது, தன்னுடைய ஆடுகளை வழக்கம் போல மேய்க்கிற இடம்தான். ஓரேப் என்னும் பர்வதத்திற்கு வந்த பொழுது இப்போ கர்த்தர் அவனோடு பேசுகிறார். என்ன செய்யறாருங்க? கர்த்தர் அவனோடு பேசுகிறார். எந்த எகிப்தில் இருக்கிற ராஜாவுக்கு பயந்து அவன் வந்தாரோ, இப்போ வேதம் சொல்லுது பாருங்க, எப்பா நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை நான் எங்க அனுப்ப போகிறேன்? பார்வோனிடத்தில் அனுப்ப போகிறேன். ஏற்கனவே பார்வோன் இவனை என்ன செய்யணும்னு திட்டமிட்டிருக்கிறான், கொலை செய்யணும்னு தேடிட்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் இப்போ உன்னை எங்க கொண்டு போகிறேன்? பார்வோனிடத்துல கொண்டு போகிறேன். நல்ல கவனிங்க, கொலை செய்த ஒரு கொலையாளி தான் யாரா மாறுறான் தெரியுமா? தேவன் அவனை ஒரு நல்ல சிறந்த தலைவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். glory to God. ஒரு காரியத்தை நான் ஏன் இந்த காரியத்தை சொன்னேன்னா, ஒருபோதும் நீங்க நினைக்காதுங்க என்னால செய்யவே முடியாதுன்னு நினைக்காதுங்க. என்னாலெல்லாம் என்ன செய்ய முடியும், நானே ஒரு பாவியான மனுஷன் அப்படின்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. தேவ சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் உங்களை சரியான பாதையில கொண்டு போவார். சரியான பாதையில வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உங்க வழிகள் என் வழிகளும் அல்ல. அவைகள் என்ன செய்யப்பட்டது? உங்களுடைய நினைவுகளை விட, உங்களுடைய வழிகளை விட அவர் உயர்ந்த வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த உயர்ந்த உன்னதமான வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் கர்த்தர் அழைக்கிறார்.
அதற்காக தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்போ உங்களை வாழ விடாதபடிக்கு தடை பண்ணுகிறது என்னது? உங்க எண்ணம் தான் உங்க பொழப்ப கெடுக்குது. எண்ணத்தை மாற்றினீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவரால் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த உயர்ந்த உன்னதமான வாழ்க்கையை உங்களால் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். உங்க சூழ்நிலைகளை பார்க்காதங்க, உங்க கஷ்டத்தை பார்க்காதங்க, உங்க நெருக்கத்தை பார்க்காங்க. இது எல்லாமே நான் இப்படி சொல்றேன் பாருங்க, இதுதான் உண்மை. உங்க நெருக்கம், உங்க கஷ்டங்கள், உங்க போராட்டங்கள் எல்லாமே உங்களை என்ன செய்து தெரியுமா? உருவாக்கி கொண்டிருக்கிறது. உங்களை என்ன செய்திருக்கிறது? உருவாக்கி கொண்டிருக்கிறது. நீங்க போராடிட்டே இருங்க, ஒரு நாள் அந்த கூடு என்ன செய்யும்? கட்டாயம் உடையும். உங்களை கட்டி வைத்திருக்கிற சங்கிலி கட்டாயம் என்ன செய்யும்? கட்டவிழ்க்கப்படும். தீர்க்கமா சொல்றேன், நீங்க வெளியே வந்துருவீங்க. நீங்க கூட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, நான் சொல்றேன் நீங்க என்ன செய்திருவீங்க? நீங்க வெளியே வந்துருவீங்க. உங்களை சுற்றிலும் ஒரு கூடு போல குளோரிட்டு எல்லா வாசலும் அடைக்கப்பட்ட நிலையில நீ இருக்கலாம். நான் தீர்க்கமா சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக ஒரு வாசலை நான் திறப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வாசல் எப்படிப்பட்ட வாசல் தெரியுமா? ஒருவராலும் அடைக்க முடியாத வாசல். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த வாசலை திறந்துட்டார்னா நீ விரும்புகிற வண்ணம் உன்னால பறக்க முடியும் பிரதர். நீ விரும்புகிற வண்ணம் உன் வாழ்க்கையை வாழ முடியும் சிஸ்டர். நீ விரும்புகிற வண்ணம் உன் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும்னு நான் சொல்றேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பெரிய தடையே நம்முடைய போராட்டம் தான், நம்முடைய கஷ்டம்தான், நம்முடைய நெருக்கம்தான் தேவனிடத்துல சேர முடியாதபடி தடையாயிருக்கிறது. தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து வருவாராக. அவர் எல்லா தடைகளையும் உடைப்பார். எப்போ தெரியுமா? நீ எழுந்து புறப்படும் பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். இப்போ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்களேன். நீ முயற்சி செய்து பார்த்துருக்கலாம், நீ முயற்சி செய்து பார்த்துருக்கலாம். ஆண்டவரே, நான் மாற்றத்தை முயற்சி செய்தேன், தோல்வி அடைஞ்சிட்டேன். இது என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினைச்சேன், எதிர்மறையாய் நடந்துட்டு நான் என்ன செய்வது? யோசிக்கிறீங்களா? நீங்க இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க பிரதர். உங்களுடைய மனம் திரும்புதல் தான், உங்களுடைய மனம் மாற்றம் தான், உங்க எண்ணங்களில் வருகிற மாற்றம் தான் உங்களை விடுதலையை கொண்டு வரும் சிஸ்டர். உங்களுடைய விடுதலையை கொண்டு வரும். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சவுலை குறித்து நான் காண்பித்து கொடுத்தேன், தாவீதை காண்பித்து கொடுத்தேன், சகேவை காண்பித்து கொடுத்தேன், மோசையை காண்பித்து கொடுத்தேன், இளைய குமாரனை காண்பித்து கொடுத்தேன். அவர்களெல்லாம் மாற்றத்தை காண்பதற்கு, மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை அடைவதற்கு ஒரு பெரிய காரியத்தை செய்யலைங்க, எண்ணத்துல மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அப்படி ஒரு மாற்றத்துக்காக ஒப்பு கொடுங்களேன், ஒப்பு கொடுங்களேன். நான் உங்களுக்காக செபிக்க போகிறேன். நான் நிச்சயமா சொல்றேன், இந்த நாள் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க காண்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. தகப்பன் வீட்டில் அநேக ஆகாரம் இருக்கிறது. நீ தகப்பனுடைய வீட்டிற்கு நீ கடந்து வருவன்னு சொன்னா ஆண்டவர் உன்னை அழகுபடுத்தி பார்க்க விரும்புகிறாருப்பா. ஒரு உயர்ந்த வஸ்திரத்தை உனக்கு கொடுக்க பார்க்கிறாருப்பா. உனக்கு ஒரு முத்திர மோதிரத்தை கொடுத்து உன் வாழ்க்கை மாறுவதற்கு, வாழ்க்கை மாற்றுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவரே கொடுக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிற? எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிற? அவன் இதுக்கு அருகதையே இல்லை அப்படின்னு தான் வந்தான். ஆனா தகப்பனே அவனுடைய மாற்றத்திற்கு வேண்டிய எல்லா உபகரணங்களையும் கொடுத்தாருங்க. அவனுடைய மாற்றத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் அவரே கொடுத்தாரு. நான் இன்னைக்கு சொல்றேன், தகப்பனுடைய வீட்டிற்கு வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு நீ விரும்புகிற மாற்றத்தை ஆண்டவரிடத்துல கேளியா. நீ விரும்புவதற்கு மாற்றத்தை கேளு. உனக்கு வேண்டிய உபகரணங்களை, உனக்கு வேண்டிய ஆலோசனையை, உனக்கு வேண்டிய காரியங்களை என் ஆண்டவர் இன்னைக்கு தரப்போகிறார்.
அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் முடிக்க போகிறேன். 2-3 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. உடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் பண்ணுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உன் எண்ணம் தான் பிரச்சனை. மாற்றம் அடையாமல் இருப்பதற்கு, உன் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் உன்னுடைய நினைவுகளே. அந்த தவறான நினைவுகளை எடுத்து போடு. அந்த தவறான எண்ணங்களை எடுத்து போடு. கர்த்தர் அன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமே. அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமே. அவன் ஜெபம் பண்ணனா, அவன் ஜெபம் பண்ணனா, சவுல் ஜெபம் பண்ணனா, சவுல் ஜெபம் பண்ணனா, மறுரூபம் அடைவதற்காக அவன் ஜெபம் பண்ணனா. இயேசு மறுரூபம் அடைவதற்காக ஜெபம் பண்ணனா. ஜெபம் பண்ணு சிஸ்டர், வாய்களை திறந்து ஜெபம் பண்ணு பிரதர். உனக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, என் வாழ்க்கை இந்த நிலையில இருக்குப்பா. எவ்வளவோ பிரயாசப்பட்டுட்டேன், எவ்வளவோ காரியங்களை செய்து பார்த்துட்டேன் ஆண்டவரே, மாற்றம் வரல. இன்னைக்கு நான் திரும்புகிறேன். உம்முடைய பக்கம் நான் திரும்புகிறையா, உம்முடைய பக்கம் நான் திரும்புகிறையா. ஒப்பு கொடுங்க சிஸ்டர், ப்ளீஸ் ப்ளீஸ் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உன்னோடு கூட தான் பேசுறாரு. உன் குடும்பத்துல நீ விரும்புகிற ஆசீர்வாதத்தை, நீ விரும்புகிற மகிழ்ச்சியை, நீ விரும்புகிற சந்தோஷத்தை உன்னால அடைய முடியும்னு நான் தீர்க்கமா சொல்றேன். கர்த்தர் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு செயல்பட விரும்புகிறார். உன் குடும்பத்துல செயல்பட விரும்புகிறார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செயல்பட விரும்புகிறார். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. மாற்றத்தை கேளுங்க ஆண்டவற்றை, மாற்றத்தை கேளுங்க ஆண்டவற்றை, மாற்றத்தை கேளுங்க. உண்மைக்கு இணங்காத ஏதாவது காரியம் இருக்குன்னா இன்னைக்கு எல்லாம் தூக்கி போட்டுரு. அது மாற்றத்தை தடை பண்ணும் பிரதர். சத்தியத்தினால மட்டும்தான், தேவனுடைய வார்த்தையினால மட்டும்தான் பிரதர் உன் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர முடியும். உன் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர முடியும். மாற்றத்தை கொண்டு வர முடியும். பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொடுப்பதற்கு பிதாவின் சித்தத்தை அறிந்தவர் குமாரனாயிருக்கிற கிறிஸ்து உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கையை வைத்திருக்கிறாரோ அதை உங்களுக்கு கொடுப்பதற்காக இந்த பரிசுத்த ஆவியானவர் இப்ப உதவி செய்கிறார். சிலருடைய வாழ்க்கையில உதவி செய்கிறார். சிலருடைய வாழ்க்கையில உதவி செய்கிறார். சிலருடைய வாழ்க்கையில உதவி செய்கிறார். சில மாற்றங்கள் கடந்து வருகிறது. இன்னைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வருகிறது. எத்தனை பேர் கேட்கிறீங்க? அவன் கேட்ட உடனே, சகேவு ஆண்டவர் வருகிறேன்னு சொன்ன உடனே அவன் அன்போடு கூட இயேசுவை அழைத்து கொண்டு போனான். இன்னைக்கு இயேசு உங்க வீட்டுக்கு அழைச்சு கொண்டு போவீங்களா? இயேசு வர்றேன்னு சொல்றாரு. ஆண்டவரை என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுங்க, என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுங்க. மாற்றத்தை எதிர்பார்க்கிறவர்கள் பேசுங்க ஆண்டவரோடு. அப்பா எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுங்க, எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுங்க. அவர் வந்துட்டான். அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு, அந்த வீட்டுக்கு சமாதானம், அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு, அந்த வீட்டுக்கு சமாதானம். நீங்களும் ஆபிரகாமுடைய பிள்ளையாயிருக்கிறீர்கள். ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்திற்கு நீங்கள் உட்பட்டவர்களாயிருக்கிறீர்கள். ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்தை உங்களால சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நன்மை உண்டாகுது பிரதர், ஒரு நன்மை உண்டாகுது பிரதர், நன்மை உண்டாகுது பிரதர். பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் எதையும் பெற்றுக்கொள்ளான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படுகிறது, பெற்றுக்கோ. பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படுகிறது, பெற்றுக்கோ. அப்படியே ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பாரே ஆனா, கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பாரே ஆனா, உங்களுடைய இருதயத்துல கரங்களை வைத்து ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் மாற்றத்தை அடைய விரும்புகிறேன். ஆண்டவரே, மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யப்பான்னு கேளுங்க. கட்டாயம் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல
வேலைக்காக நன்றி அப்பா. நீர் பேசின திரு வார்த்தைக்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை பரிசுத்தமாக்கி, உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்கள் வாழ்க்கையை நீர் கட்டி எழுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்கள் வார்த்தைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் ஆண்டவர் எங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த அழகான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கடந்து வந்ததான தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை திரளாய் அவர்கள் பெருகி இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் காட்டுகிற பாதையில் இவர்களை நீ நடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.